மிஸ்டர் பர்ஃபெக்ட் மென் வெல்னஸ். திருமணம் ஆகக்கூடிய அனைத்து ஆண்களின் இல்லற பிரச்சனைக்கும் ஒரே தீர்வு. வயதான பலகினம், சுகர் பலகினம், இனி கவலை வேண்டாம். உலகில் முதல் முறையாக 26க்கும் மேற்பட்ட மூலிகை பொருட்கள் மிக நேர்த்தியாக பயன்படுத்தி ஹலாலான முறையில் தயாரிக்கப்பட்ட இயற்கை வயாகரா. 1,00,000க்கும் மேற்பட்ட திருப்திகரமான வாடிக்கையாளர்கள், 1000க்கும் மேற்பட்டோருக்கு குழந்தை பாக்கியமும் கிடைத்துள்ளது. நமது தமிழ்நாட்டில் துவங்கிய நிறுவனம் இன்று உலகம் முழுக்க பயணிக்கிறது. மேலும் விவரங்களுக்கு கீழுள்ள எண்ணை அணுகுங்கள். இந்த திமுக மேல எனக்கு ஒரு கோபம் இருந்துகிட்டே இருக்குதுங்க. ஏன்னா அந்த கட்சியோட தலைவர் விஜய், அவரு எவன் செத்தா எனக்கு என்னன்னு சொல்லி அவரு ஒரு பக்கம் தெரிச்சு ஓடிட்டாரு. விஜய்க்கு அடுத்த பொறுப்புல இருக்கக்கூடிய ஒரு நபர்கள் கூட யார் என்ன ஆனாங்கன்னு சொல்லி யாருமே எட்டி கூட போய் பார்க்கல. அதுக்கடுத்து தங்களுக்கு பிரச்சனை வருதுன்னு தெரிஞ்ச உடனே ஆடிட்டர் குருமூர்த்தி, சங்கிகளுடைய ஹெட் குவார்டர்ஸா இருக்கக்கூடிய துக்குலக்கூடிய ஆடிட்டர் குருமூர்த்தியை போய் இவங்க கூட்ட போய் சந்திக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய இப்பேற்பட்ட செய்திகள் டிவி சேனல்ல வந்துட்டு இருக்குது. அப்ப சம்பந்தப்பட்ட இவங்களே எனக்கு என்னன்னு போயிட்டு இருக்கும்போது, ஆனா திமுக இங்க ஒரு ஆளுங்கட்சியா என்ன செய்யணும், ஒரு அமைச்சர் என்ன செய்யணுமோ, ஒரு எம்எல்ஏ என்ன செய்யணுமோ அந்த வேலையை அங்க ரொம்ப கரெக்டா செஞ்சாங்க. ஆனா அந்த திமுக தான் கொலகார திமுக, இவங்க தான் ஆள் அனுப்பி சதி செஞ்சுட்டாங்க, இவங்க தான் கொலை செஞ்சுட்டாங்க, ஆம்புலன்ஸை உள்ள விட்டுட்டாங்கன்னு சொல்லி பல்வேறு வகையான பொய்கள் இங்க பரப்பிட்டு இருக்கும்போது, இந்த இடத்துல அப்பேற்பட்ட நபர்களை பாரபட்சமே பார்க்காம இங்க நடவடிக்கை எடுக்கணும். ஆனா திமுக எங்கிருந்து தன்னை சர்வாதிகார ஆட்சின்னு சொல்லிடுவாங்களோ அப்படிங்கிறதுக்காக ரொம்ப பார்த்து ஒவ்வொரு நடவடிக்கையும் எடுத்துட்டு இருந்தாங்க. இந்த விஷயத்துல திமுக இன்னும் ஸ்ட்ராங்கா நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி திமுக மேல எனக்கு ஒரு கோபமே இருந்தது. ஆனா இன்னைக்கு காலையில ஒரு நல்ல செய்திகள் வரதை பார்க்க முடிஞ்சது. எவெல்லாம் இப்படி வதந்திகளை பரப்பினானோ, பொய்களை பணம் வாங்கிட்டு பொய்களை பரப்பிட்டு இருந்தானோ அத்தனை பேரையும் தட்டி தூக்கக்கூடிய வேலைகள், அது சம்பந்தமான செய்திகள் இன்னைக்கு வெளியே வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இதுல அடுத்த கட்ட ஒரு முக்கியமான பரபரப்பான செய்தி என்னன்னா, இப்ப களத்துல இருந்து உண்மையான வீடியோக்கள் வெளியில வர ஆரம்பிச்சிருச்சு. என்னென்ன பொய்கள்லாம் இவங்க பரப்பிட்டு இருந்தாங்களோ எல்லாத்துக்கும் களத்துல இருந்து உண்மையான ஆதார வீடியோக்கள் இப்ப வெளியில வர ஆரம்பிச்சிருச்சு. அது சம்பந்தமா இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். இதையும் தாண்டி ஆதவ் அர்ஜுனா, அந்த கட்சியோட முக்கியமான நபர் ஆதவ் அர்ஜுனா இந்த இளைஞர்களை கலவரத்தை தூண்டக்கூடிய விதத்துல தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்காரு. இந்த இளைஞர்களை கலவரத்தை தூண்டக்கூடிய விதத்துல செயல்பட்டு இருக்கக்கூடிய ஆதவ் அர்ஜுனா, இப்ப இந்த ஆதவ் அர்ஜுனா அடுத்து கைதாவாரா? புஷி ஆனந்த் கிட்ட எச்சரிக்கை கொடுத்துக்கிட்டே இருந்தாங்களே போலீஸ், அப்ப புஷி ஆனந்த் எதையுமே நடவடிக்கை எடுக்காத புஷி ஆனந்த் அடுத்து கைது செய்யப்படுவார்னு சொல்லி தொடர்ந்து இந்த விஷயம் பரபரப்பு நோக்கி நகர்ந்துட்டு இருக்குது. இப்ப ஃபர்ஸ்ட் நம்ம ஆதவ் அர்ஜுனால இருந்து வருவோம். ஏன்னா இந்த ஒட்டுமொத்த விஷயங்களுக்குமே ஒரு சூத்திரதாரினா அது ஆதவ் அர்ஜுனா தான் நம்ம சொல்லணும். ஏன் அப்படின்னா, ஆதவ் அர்ஜுனாவுடைய ஒரு ட்வீட்டை மட்டும் பாருங்க. இப்போ இந்த இஷ்யூ நடந்த உடனே ஆதவ் அர்ஜுனா போன் சுவிட்ச் ஆஃப்னு சொல்லி பல மீடியாக்கள் செய்தி வெளியிட்டாங்களா? மறுநாள் அவர் ஒரு ட்வீட் ஒன்று போடுறாரு. 24 மணி நேரம் நான் தாங்க முடியாத மன உளைச்சல் இருக்கிறேன். உடனே ஒரு அனுதாபம் தேர்றாரு. எனக்கு இதுக்கு மாதிரி ஒரு கஷ்டத்தை எங்க அம்மா இறந்து போகும்போது எனக்கு 5 வயசு, எங்க அம்மா தற்கொலை பண்ணி இறந்து போயிட்டாங்க, அன்னைக்கு ஒரு வேதனை அனுபவிச்ச மாதிரி நான் இன்னைக்கு ஒரு வேதனை அனுபவிக்கிறேன்னு சொல்லி ஃபர்ஸ்ட் அனுதாபம் தேட ஆரம்பிச்சாரு. இந்த அனுதாபம்ன்றத நோட் பண்ணிக்கோங்க, நான் இதை பின்னாடி வரேன். அதுக்கப்புறம் ஒரு ட்வீட் ஆதவ் அர்ஜுனா நேத்து மாலையில ஒரு ட்வீட் ஒன்று போடுறாரு. நல்லா பாருங்க. சாலையில் நடந்து சென்றாலே தடியடி, சமூக வலைத்தளங்களில் கருத்து பதிவிட்டாலே கைது. சாலையில் நடந்து சென்றாலே தடியடி, சமூக வலைத்தளங்களில் கருத்து பதிவிட்டாலே கைது. இப்படி ஆளும் வர்க்கத்தின் அடிவருடிகளாக காவல்துறை மாறி போனால் மீட்சிக்கு இளைஞர்களின் புரட்சி ஒன்றே வழி. இவங்களுக்கு டைமிங்லேயே பேச வராது, இதுல ரைமிங்ல வேற பேசுறாங்களாம். மீட்சிக்கு இளைஞர்களின் புரட்சி ஒன்றே வழி. எப்படி இலங்கையிலும் நேபாளத்திலும் இளைஞர்களும் ஜென்சி தலைமுறையினும் ஒன்றாக கூடி அதிகாரத்திற்கு எதிராக புரட்சியை உருவாக்கி காட்டினார்களோ அதுபோல இங்கும் இளைஞர்களின் எழுச்சி நிகழும். அந்த எழுச்சி தான் ஆட்சி மாற்றத்துக்கான அடித்தளமாகவும் அரச பயங்கரவாதத்திற்கான முடிவுரையாகவும் இருக்க போகிறது. பேய் அரசாண்டால் பிறந்திண்டும் சாத்திரங்கள் அப்படின்னு சொல்லி போலீஸ் அடிக்கக்கூடிய மாதிரி ஒரு காட்சி, ஒரு போட்டோவை போட்டு இந்த விஷயத்தெல்லாம் எழுதுறாரு. இதுல ஒண்ணு நல்லா பாருங்க. சாலையில் நடந்து சென்றாலே தடியடிங்கிறாரு. சாலையில் நடந்து சென்றால் தடியடி நடத்துறாங்க. அங்க போலீஸ் எவ்வளவு மென்மையா நடந்துக்கிட்டாங்க. கட் அவுட் மேல ஏறுறான், வீட்டு சவுத்து மேல ஏறுறான், கோவிலுக்கு மேல ஏறுறான், அங்க இருக்கக்கூடிய டிரான்ஸ்பார்ம் மேல ஏறுறான். போலீஸ் டே இறங்குங்கடா, உங்க உயிருக்கு ஆபத்தாயிரம் சொல்லி போலீஸ் பேச்சுவார்த்தை தான் நடத்துனாங்க. பாதிக்கப்பட்ட மக்களை போலீஸ் தான் காப்பாத்தி மீட்டு வந்தாங்க. போலீஸ் எப்ப தடியடி நடத்துனாங்க? எப்ப இவன் ஆம்புலன்ஸுக்கு வழிவிடாம குறுக்க காரை போட்டு நிறுத்திக்கிட்டு, என்ன சார் ஆம்புலன்ஸ் வருது, ஆம்புலன்ஸ்ல விட முடியாது சார், என்ன நடத்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி உயிரை காப்பாத்த வந்த ஆம்புலன்ஸையே வழிமறத்தி பிரச்சனை பண்ணும் போதுதான் போலீஸ் ஒரு கட்டத்தில் அடிக்க ஆரம்பிச்சாங்க. அடிச்சிருக்கணும், அடிச்சு வெளுக்கணும். அந்த கட்டத்துல போலீஸ் கைது செஞ்சாங்க. ஆனா ஆதவ் அர்ஜுனா எப்படி ஒரு பொய்யான கருத்தை பதிவிடுறாரு? சாலையில் நடந்து சென்றாலே தடியடி அப்படிங்கிறாரு. அங்க விஜய் மயக்கம் போடுறவங்களுக்கு பாட்டில தூக்கி போடுறாரு இல்லையா? அப்படி தூக்கி போடும் போது கீழே ஒரு 50 போலீஸ் அந்த இடத்துல முன்னாடி நிக்கிறாங்க. போலீஸ் நின்று தான் அந்த மக்களை ஒருங்கிணைச்சு அங்க வேலையை செஞ்சுட்டு இருக்காங்க. அடுத்து ரெண்டாவது அவர் சொன்ன ஒரு கருத்து, சமூக வலைத்தளங்களில் செய்தி பதிவிட்டாலே கைது அப்படிங்கிறாரு. இந்த விஷயத்தை கொஞ்சம் நல்லா பாருங்க. ஸ்டாலின் அங்கிள் அப்படின்னு சொல்லி விஜய் ஒரு விஷயத்தை ஆரம்பிச்சாரு. அந்த விஜய் எந்த நோக்கத்துக்காக ஸ்டாலின் அங்கிள் சொன்னாரோ
அந்த நோக்கத்தை அவங்க கட்சிக்காரங்க நடத்தியும் காட்டினாங்க. அந்த அங்கிள்ன்ற வார்த்தையை எவ்வளவு கொச்சையா படுத்தி சோசியல் மீடியாவில் அவங்களால கேவலப்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு கேவலப்படுத்தினாங்க. ஆனா அப்ப யாரையுமே கைது செய்யல. அதுக்கடுத்து தொடர்ந்து திமுக மேல பல வகையான இட்டுக்கட்டப்பட்ட செய்திகள் சொல்லிட்டு இருந்தாங்க. நாகப்பட்டினத்துல ஒண்ணுமே செய்யல, அங்க ஒண்ணுமே செய்யலன்னு சொல்லி எல்லாம் பொய்யான கதைகளை பரப்புனாங்க. அப்பயுமே எங்க கைது நடவடிக்கை எதுவுமே செய்யல. ஆனா எப்ப கைது நடவடிக்கைக்கு போறாங்க, இப்ப 3 பேர் இன்னைக்கு காலைல கைது செஞ்சிருக்காங்க. எப்ப கைதுன்ற நடவடிக்கைக்கு போறாங்கன்னா இங்க வதந்திகளை பரப்ப ஆரம்பிச்சானுங்க. ஒரு பொய்யான விஷயங்களை பரப்பி இங்க ஆம்புலன்ஸ் உள்ள விடுறாங்க, ஆம்புலன்ஸ் தேவையில்லாம உள்ள கொண்டு வந்துட்டாங்க, போலீஸ் தடியடி நடத்தினதுக்கு பிறகுதான் இங்க வந்து கூட்ட நெரிசல்ல மக்கள் மாத்தி செத்து போனாங்க, செந்தில் பாலாஜி உள்ள ஆள் அனுப்பிட்டாருன்னு சொல்லி ஆதாரம் இல்லாத கருத்துக்களை பதிவிட்டு மக்கள் மத்தியில மேலும் மேலும் பதட்டத்தை உருவான பிறகுதான் அந்த ஆதாரத்தின் அடிப்படையில தான் இங்க அந்த யாரெல்லாம் வதந்தியை பரப்பினானோ அப்பேற்பட்ட நபர்களை இங்க கைது செஞ்சாங்க. அதுக்கடுத்து இந்த ஆதவர்ஜுனா ஒரு வார்த்தையை சொல்றாரு, நேபாளத்திலையும் இலங்கையிலையும் எப்பேற்பட்ட புரட்சி வெடிச்சுச்சோ அது மாதிரி ஒரு புரட்சி இங்க வெடிச்சு இங்க ஒரு ஆட்சி மாற்றத்துக்கு நம்ம வழிவகுக்கணும். எவ்வளவு ஒரு வன்மம் பார்த்தீங்களா? அதாவது இவன் ஒரு பைத்தியக்கார கூட்டம் நம்ம கையில இருக்குது, இவன் எதையுமே யோசிச்சு பார்க்க மாட்டான், அங்க என்ன நடந்தாலும் யோசிச்சு பார்க்க மாட்டான். அப்ப இவன் நம்ம எப்படி வேணாலும் பயன்படுத்தலான்றதுக்காக கலவர சிந்தனை இங்க தூண்டிட்டு இருக்கிறார் ஆதவர்ஜுனா. முதல் நேபாளத்துல ஏன் புரட்சி வெடிச்சிச்சு? நேபாளத்துல சோசியல் மீடியா பயன்படுத்துறதுக்கே தடை அப்படின்னு சொல்லி கருத்துரிமையை பறிச்சாங்க, அதனால நேபாளத்துல அங்க ஒரு புரட்சி வெடிச்சிச்சு. இலங்கையில ஏன் புரட்சி வெடிச்சது? பொருளாதார வீழ்ச்சி மிகப்பெரிய அளவுல ஏற்பட்டு அந்த ராஜபக்சே மட்டும்தான் அங்க சொல்றதா சட்டம் சொல்லி ஒரு சர்வாதிகார சட்டத்தை கொண்டு வந்தாங்க, அதனால அங்க புரட்சி வெடிச்சது. இங்க அப்படியே நினைச்சு நீ திமிரு பிடிச்சு போய் கரண்ட் பாக்ஸ்ல போயிருவ, உன் தலைவனை பார்க்கணும் போய் கூட்ட போய் சேர்த்துக்கிட்டு கிடப்ப, உன் தலைவன் நீ செத்தாலும் தெரிச்சு ஓடிடுவாரு. அப்ப இந்த இடத்துல இப்பேற்பட்ட ஒரு இளைஞர்களை வச்சுக்கிட்டு நேபாளத்துல இலங்கையில எப்படி ஒரு புரட்சி வெடிச்சிச்சோ அந்த மாதிரி ஒரு புரட்சி இங்க வெடிக்கணும். அப்ப என்ன சொல்ல வராரு? இலங்கையில வந்து யாரெல்லாம் அரசியல்வாதிகளா இருக்காங்களோ அவங்கள ரோட்ல போட்டு அடிச்சாங்க, அவங்கள கொலை செய்யக்கூடிய ஒரு நிலைமைகள் ஏற்பட்டது. நேபாளத்திலே அதே மாதிரி நடந்துச்சு. அப்ப அந்த மாதிரி இங்க ஆளுங்கட்சிய அவங்களோட வீட்டை அடிச்சு உடைக்கணும், அவங்களுடைய கட்சி ஆபீஸ்களை அடிச்சு உடைக்கணும், எல்லாரையும் கொலை செய்யணும்னு சொல்லி இந்த அப்பாவி கூட்டத்தை ஒரு கலவர கூட்டமா மாத்திட்டு இருக்கிறாரு இந்த ஆதவர்ஜுனா. ஒண்ணு நல்லா பாருங்க, நம்ம பேட்டை டிவி விஜய் அரசியலுக்கு வந்த ஆரம்பத்துல நம்ம வரவேற்றோம். ஆனா எப்ப நம்ம அந்த அரசியல் நம்ம எதிர்க்க ஆரம்பிச்சோம் அப்படின்னா அது ஒரு தற்குறித்தனமான செயலா போகுது. அது ஒரு காரணம். இன்னொன்னு இடி ரைடு, ஆதவர்ஜுனா விடுதலை சிறுத்தைகள் கட்சியில இருக்கிறாரு, அவரு பேர்ல ஒரு இடி ரைடு விடப்படுது. அந்த இடி ரைடுக்கு பிறகு இங்க தாவேக்கால வந்து சேர்றாரு. அதே மாதிரி பாஜக இருக்கக்கூடிய சிடிஆர் நிர்மல்குமார் பாஜக ஐடி விங் தலைவரா இருக்கிறாரு. அந்த நபர் தாவேக்கால வந்து ஐடி விங் தலைவரை பொறுப்புல ஆகும் போதுதான் இப்பதான் இந்த கட்சியை எங்க யாரெல்லாம் சூழ்ந்து இருக்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சதுக்கு பிறகுதான் நம்ம எதிர்த்தோம். அதுக்கேற்ற மாதிரி சங்கிகள் எப்படி ஒரு கலவர அரசியல் செய்வாங்களோ அதே பாணியில இங்க அந்த ஆதவர்ஜுனா அந்த இளைஞர்களை அதே மாதிரி தூண்டி விடுறாரு. ஓகே, இப்ப அந்த ஆதவர்ஜுனா ஆரம்பிச்சு வச்ச விஷயத்தால இன்னைக்கு பல பேர் கைதாகிட்டு இருக்காங்களே, அதுக்கு என்ன காரணம்னு பார்த்தோம்னா ஆதவர்ஜுனா ஃபர்ஸ்ட் ஒரு அனுதாபத்தை கிரியேட் பண்ணார்ல, எனக்கு 5 வயசுல எங்க அம்மா இறந்துட்டாங்க, அம்மா தற்கொலை செஞ்சுட்டு இறந்தாங்க, அனுதாபம். அப்ப அந்த அனுதாப பாணியில ஒரு வதந்தியை இவங்க பரப்புனாங்க, திமுக தான் கொலை செஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி பரப்பி விட்டாங்களா. இதை அடுத்து இவங்க சோசியல் மீடியா இன்ஃபுளுசர்ஸ் கிட்ட பரப்ப ஆரம்பிச்சாங்க. உன்னை நல்லா பாருங்க, ட்விட்டர், ஃபேஸ்புக் மாதிரியான கருத்தியலா பேசக்கூடிய தளங்கள் இருக்கு இல்லையா, அங்க எல்லாமே மக்கள் நியாயமான கருத்துக்கள் தான் பேசிட்டு இருந்தாங்க. எந்த அளவுக்கு நியாயமா பேச ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, இட்ஸ் பிரசாந்த், இந்த சினிமா படங்களுக்கு ரிவ்யூ செய்யக்கூடிய இட்ஸ் பிரசாந்த் திமுக கடுமையை எதிர்க்கக்கூடிய ஒரு நபர், விஜய்க்கு தொடர்ந்து ஆதரவு தெரிவிக்கக்கூடிய ஒரு நபர். அந்த இட்ஸ் பிரசாத் ஒரு கட்டத்துல கொதிச்சு போய் வீடியோ போறாரு, விஜய் நீங்க அந்த இடத்த விட்டு ஓடுனது தவறு, நீங்க அங்க நின்றுக்கணும், இப்படி ஓடுறக்கூடிய நீங்க நாளைக்கு ஆட்சிக்கு வந்து நீங்க எப்படி நீங்க நிப்பீங்கன்னு சொல்லி இப்படி ஆக்கப்பூர்வமான கேள்விகள் கேட்கக்கூடிய இடம் ட்விட்டர், ஃபேஸ்புக் மாதிரியான தளங்கள்ல இங்க கேள்விகள் கேட்கப்படுது. எங்க தற்கொலைகள் உருவாக்கப்பட்டாங்கன்னா இன்ஸ்டாகிராம்ல மட்டும்தான் தற்கொலைகள் உருவாக்கப்பட்டாங்க. இது ஏன் நான் உருவாக்கப்பட்டாங்கன்னு சொல்றேன்னா அது எல்லாமே ஸ்கிரிப்டட் கொடுக்கப்பட்டது. இந்த ஆதவர்ஜுனாவுடைய டீம், அதாவது ஆதவர்ஜுனா தேர்தல் மேலாண்மை குழு பொறுப்புல இருக்கிறாரா, அடுத்து தாவேகா கட்சியில இருக்கக்கூடிய ஜெகதீசன் வந்து இந்த விஜய்க்கு சோசியல் மீடியா ஹேண்டில் பண்றதெல்லாம் இவரு தான். இந்த 2 பேருமே சேர்ந்து அவங்களுடைய இன்ஃபுளுசர்ஸை உருவாக்குறாங்க. இந்த யாரெல்லாம் இன்ஸ்டாகிராம்ல பிரபலமான நபர்களா இருப்பா, டான்ஸ் ஆடிக்கிட்டு கூத்து போட்டுக்கிட்டு இப்படி ஆடிட்டு இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு ஸ்கிரிப்டை கொடுத்து அவங்க பேசுறாங்க. அதுல எவன்லாம் பேசுறானோ எப்படி சார் உங்களுக்கு எல்லாம் மனசு வருது சார், நீங்க அரசியல் பண்றதுக்காக இப்படி 41 உயிரை கொலை பண்ணுவீங்களா, அதாவது திமுக கொலை பண்ணா மாதிரி ஒரு சீனை கிரியேட் பண்றாங்க. ஏன் சார் அங்க ஆம்புலன்ஸ் காலி ஆம்புலன்ஸ் வந்துட்டு போச்சு அப்படின்னு சொல்லி கேள்விகளை முன்வைக்கிறாங்க. அதனால எதனால அங்க ஆம்புலன்ஸ் வந்துட்டு போச்சுன்னு சொல்லி நேத்து நம்ம ஒரு போட்ட வீடியோல முழுமையான விவரங்களை நம்ம பேசியிருந்தோம், ஆதாரத்தோட பேசியிருந்தோம். அப்ப ஆம்புலன்ஸ் வந்துட்டு போச்சு, கரண்ட் கட் ஆச்சு, அங்க எங்கேயுமே கரண்ட் கட் ஆகல, விஜயோடைய ஜெனரேட்டர் இவங்கள ஏற்பாடு பண்ண ஜெனரேட்டர்ல அந்த ஜெனரேட்டர் ரூம்ல உடச்சிக்கிட்டு போய் அந்த இடத்துல போய் இவனுங்க பண்ணதாலதான் ஜெனரேட்டர் அங்க கட் ஆச்சு. அப்போ ஏன் சார் கரண்ட் கட் ஆச்சு, போலீஸ் தடியடி நடத்தினதுக்கு பிறகுதான் இங்க மயக்கம் போட்டு உழுவ ஆரம்பிச்சாங்க அப்படி சொல்லி
இல்லாத பொல்லாத பொய்களை இந்த இடத்துல பரப்பிக்கிட்டு இருந்தாங்க. அப்ப இப்படிப்பட்ட பொய்கள் பரப்பும் போது அந்த எவன்லாம் இன்ஃபியூசர்னு சொல்லி வீடியோ போட்டானோ அவன் எல்லாரும் கண்ணிலையும் பாத்தீங்கன்னா கண்ணில் ஆர்டிபிஷியலா கண்ணீர் வச்சிட்டு இருக்காங்க. அந்த கிளசரின் போட்டுக்கிட்டு அந்த ஒரு இந்த ரவுண்ட் லைட் அந்த ரிங் லைட் வச்சிருப்பாங்க இன்ஸ்டாகிராம்காரங்களாம். அந்த ரிங் லைட் வச்சுக்கிட்டு அந்த கண்ணில் கண்ணீர் அப்படியே கொந்தளிக்கிற மாதிரி உங்க ஆட்சிக்காக நீங்க இதெல்லாம் செய்வீங்களா சார் அப்படின்னு சொல்லி அழுது கண்ணீர் விட்டுக்கிட்டு வீடியோ போடுறாங்க. இவனுங்க நேற்று காலையில வீடியோ போட ஆரம்பிச்சதுக்கு பிறகுதான் அந்த இன்ஸ்டாகிராம் மட்டுமே உலகம். இவனுக்கு அரசியல் தெரியாது, வேற எந்த ஒரு கருத்திலுமே தெரியாது. அந்த இன்ஸ்டாகிராம் மட்டுமே உலகம் நம்பக்கூடிய அந்த அப்பாவி பசங்க என்ன பண்ணானுங்க, ஆமா திமுக தான் கொலை பண்ணிட்டாங்களாமே, ஆம்புலன்ஸ் எல்லாம் காலி ஆம்புலன்ஸா உள்ள விட்டாங்களாமே, லைட்ல ஆஃப் பண்ணி விட்டாங்களாமே அப்படி சொல்லி எதையுமே கள அரசியல புரியாம சரி ஏன் திமுகவை கேள்வி கேட்கிறவன் ஏன்பா விஜய் களத்தில் நிக்கல அப்படின்னு ஒரு பைய கூட கேள்வி கேட்கல. ஏன்னா கேள்வி கேட்கறதுக்கான ஞானம் இவன் கையில இல்ல. அப்ப இந்த மாதிரி இன்ஃபுளுசர்ஸ் வச்சு இது மாதிரியான கிரியேட் பண்ணாங்க இல்லையா, அதுக்கு அடுத்து காவல்துறை நடவடிக்கை எடுக்க ஆரம்பிச்சாங்க. இப்படி அபாண்டமான பொய்கள் வரும்போது காவல்துறை ஒவ்வொரு இன்ஃபுளுசர்ட்டுமே எப்பா இப்படி சொல்றியா, இதுக்கு என்ன காரணம், என்ன ரீசன், என்ன ஆதாரத்தை அடிப்படையில் நீ பேசுற அப்படின்னு கேட்டதுக்கு பிறகு எவெல்லாம் வீடியோ போட்டானோ அத்தனை பேர் அடிச்சுட்டு போயிட்டான். ஒருத்தன் கூட இன்னைக்கு அந்த வீடியோ களத்துல கிடையாது. அப்ப நீ பேசுனது உண்மையா இருந்தா ஏன் நீ வீடியோ அழிக்கணும்? அப்போ இவன் என்னன்னா எந்த ஒரு ஆதாரமும் இல்லாம அங்கிருந்து ஒரு தகவல் வருது, அந்த தகவலை வச்சு ஒரு வீடியோ போடுறது, இல்ல எமோஷனல்ல வீடியோ போடுறது, இல்ல பணம் வாங்கிட்டு வீடியோ போடுறது, இப்பேற்பட்ட வேலைகள் செய்யறது. இந்த இடத்துலயுமே சில தற்கூறிங்க கீழே வந்து கமெண்ட் போடும், பாய் உனக்கு திமுக இருந்து காசு வந்துருச்சா, பொட்டி பொட்டியா காசு வாங்கிட்டியா அப்படின்னு சொல்லி கமெண்ட் போடுவாங்க. தற்கூரி மூதேவிங்களே, இது வரைக்கும் இறைவனோட உதவியால நம்ம யாருக்கிட்டையுமே காசு வாங்கல, ஏன் யாருக்கிட்டே மரியாதையா சொல்லும், எவங்கிட்டயுமே வாங்கணும்னு சொல்லி துணிச்சலா சொல்லக்கூடிய தைரியம் இறைவன் எங்களுக்கு கொடுத்திருக்கிறான். அதனால எவங்கிட்டே காசு வாங்கணும்ன்ற அவசியம் இல்ல. இந்த மாநிலம் தமிழ்நாடுன்ற மாநிலம் இந்தியாவிலே தனித்துவமா நம்ம இருக்கிறோமே, இந்த தனித்துவம் என்னைக்குமே இருக்கணுன்றதுக்காக தான் நம்ம இவ்வளவு ஆக்ரோஷமா நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். அப்போ இது மாதிரி எவன்லாம் வீடியோ போட்டானோ அவ்வளவு பேர் அழிச்சிட்டு ஓடிட்டான். அந்த கலவரத்தை தூண்டக்கூடிய விதத்துல ஆதவர்ஜுனா பேசினாரா, ஆதவர்ஜுனா ஒரு பதிவு போட்டாரா, ஆதவர்ஜுனா அழிச்சிட்டு போயிட்டாரு. அப்ப கடைசியில இங்க மாட்டினது யாரு, இதெல்லாம் நம்பி இருக்கக்கூடிய அந்த அப்பாவி பசங்க இருக்காங்களா 2K பசங்க, இந்த பசங்க தான் கடைசியில மாட்டிக்கிட்டு அவனுங்க ஜெயிலுக்கு போகக்கூடிய நிலைமையில. இப்ப இன்னைக்கு நிலைமை என்ன இருக்குன்னா, யாரெல்லாம் அப்படி ரொம்ப மோசமான கருத்துக்கள் பதிவிட்டாங்களோ அவங்களை கைது தான் கண்டிப்பா செய்யணும். கைது செஞ்சாதான் இது மாதிரி வதந்திகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க முடியும். இப்போ கடைசியில இப்ப கைது செஞ்சிருக்கக்கூடிய முக்கியமான நபர்கள் 3 பேர். இந்த சோசியல் மீடியா இன்ஃபுளுசர் சொல்லக்கூடிய பாஜகவை சேர்ந்த சகாயம். இந்த கேப்ல எப்படா ஒரு இடத்துல 2 ஆடுகள் மோதிக்கும், உள்ள புந்து நரி வேலை பார்க்கலாம் சொல்லி பாஜக அலையும். அதனால பாஜகவை சேர்ந்த சகாயம் சொல்லக்கூடிய ஒரு நபர் அவர் வீடியோ போட்டு திமுக சாவடிச்சிருச்சு, மு.க. ஸ்டாலின் சாவடிச்சாருன்னு ஒரு வதந்தி பொய்யான கருத்துக்களை பரப்புனாங்க. அந்த பாஜக சேர்ந்த சகாயம் கைது செய்யப்பட்டிருக்கிறாரு. அதுக்கடுத்து தாவேகா கட்சியை சேர்ந்த சிவனேஸ்வரன் ஒரு நபர், அவர் தான் கண்ணில் கிளிசரின் எல்லாம் போட்டுக்கிட்டு என்ன அசிங்கமா பேசலாம், கெட்ட வார்த்தையை பேசி திமுக மேல அபாண்டமா பழி போட்டு பேசினா அந்த சிவனேசன் சொல்லக்கூடிய நபர் கைது. அதுக்கடுத்து சரத்குமார் சொல்லக்கூடிய ஒரு இன்ஃபுளுசர், இந்த 3 பேர் இன்னைக்கு கைது செஞ்சிருக்காங்க. 3 பேர் கைதுக்கு பிறகு அடுத்துதான் வெயிட் கை. இந்த ரெட்ஃபிளிக்ஸ்னு ஒரு யூடியூப் சேனல் இருக்கும், அந்த யூடியூப் சேனலை சேர்ந்த ஃபெலிக்ஸ், இந்த ஃபெலிக்ஸ் கைது செய்யப்படுறாரு. இதுல கொடுமை என்ன தெரியுமா, இந்த பசங்க இந்த விஜய் ரசிகர்னு சொல்லக்கூடிய பசங்க எந்த அளவுக்கு அடிப்படை அறிவு கூட இல்லாம இருக்கிறாங்கன்னு பார்க்கும்போது தான் வைத்தறிச்சலா இருக்குது. ஃபெலிக்ஸ் கைது செய்யப்படுறாரு. வி சப்போர்ட் ஃபெலிக்ஸ், ஸ்டாண்ட் வித் ஃபெலிக்ஸ் அப்படி சொல்லி போட்டுட்டு இருக்காங்க. ஏன்னா முதல் ஃபெலிக்ஸ் யாருன்னு உங்களுக்கு தெரியுமாடா? இந்த ஃபெலிக்ஸ் முதல் என்ன பேசுறான்ற நான் சொல்றேனே. இந்த இஷ்யூ நடக்குது, கரூர்ல இவ்வளவு பெரிய துயர சம்பவம் நடக்குது. ஃபெலிக்ஸ் அவரோட யூடியூப் சேனல்ல உட்காந்துட்டு பேசுறாரு. விஜய் அங்க பேசுற வரைக்கும் எந்த ஒரு பிரச்சனையுமே நடக்கல. விஜய் வந்து செந்தில் பாலாஜி விமர்சிச்சு எப்ப பேசினாரோ, செந்தில் பாலாஜிக்கு எதிராக எப்ப விஜய் பாட்டு பாட ஆரம்பிச்சாரோ அப்பதான் அங்க இருந்து கலவரம் ஆரம்பிச்சது, அங்க இருந்து மக்களை போட்டு தள்ளி சாவடிச்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி கருத்து உட்பட இந்த மாதிரி செந்தில் பாலாஜியை பத்தி பேசினதுக்கு பிறகுதான் இங்க பிரச்சனை ஏற்படுதுன்னு சொல்லி ஃபெலிக்ஸ் இவ்வளவு ஒரு அபாயகரமான கருத்துக்கள், அந்த வீடியோ முழுக்க அபாண்டமான கருத்துக்களை ஃபெலிக்ஸ் பேசுறாரு. சரி, ஃபெலிக்ஸ் பேசுறது உண்மையா, ஏன் கைது செஞ்சாங்க அப்படின்றத பார்க்கணும்னா அந்த தற்கொலை பசங்க புரிஞ்சுக்கோங்க. அதாவது தாவேகா கட்சியோடைய யூடியூப் பேஜ் இருக்குது, தாவேகாவோட யூடியூப் பேஜ். அந்த பேஜ்ல விஜய் அந்த மாநாட்டில் என்னென்ன நடந்துச்சு, விஜய் நல்லா பேசுறாருன்ற டோட்டல் கிளிப் இருக்கு. 2 மணி நேரத்துக்கு மேல அந்த கிளிப். அந்த இதுல பார்த்தோம்னா 2 மணி நேரம் 24 நிமிஷத்துல, ஏன்னா லைவ் ஆரம்பத்துல இருந்து ஓடுது இல்லையா, 2 மணி நேரம் 24 நிமிஷம் செகண்ட்ல விஜய் பேசிக்கிட்டே இருக்கும்போது மயக்கம் போட்டு உழுவுறாங்க. விஜய் அங்க இருக்கக்கூடிய எல்லாருக்கும் வாட்டர் பாட்டில் தூக்கி போறாரு. இந்த நடக்குது 2 மணி நேரம் 24 நிமிஷத்தோட ஃபுட்டேஜ்ல நடக்குது. ஆனா மயக்கம் போட்டு விழுந்ததுக்கு அதுக்கப்புறம் 8 நிமிஷம் கழிச்சுதான் 2 மணி நேரம் 32வது நிமிஷத்துலதான் விஜய் செந்தில் பாலாஜியை பத்தி பேசுறாரு. அப்ப செந்தில் பாலாஜியை பத்தி பேசுறதுக்கு பிறகு அங்க நெருக்கடி ஏற்படல. நெருக்கடி ஏற்பட்டு பல பேர் மயக்கம் போட்டு விழுந்து விஜய் தண்ணி பாட்டில் கொடுத்ததுக்கு பிறகு அதுக்கப்புறம் 8 நிமிஷம் கழிச்சுதான் விஜய் செந்தில் பாலாஜி ஒரு டாபிக் அங்க ஆரம்பிக்கிறாரு. அப்ப தனக்கு முன்னாடி ஒருத்தன் மயக்கம் போட்டு விழுறான், கொத்து கொத்தா விழுந்து செத்துக்கிட்டு இருக்காங்க. அங்கிருந்து தூக்கிட்டு, எனக்கு ஒரு வீடியோ பார்த்தா அதான் வைத்தறிச்சலா இருக்குதுங்க. எப்படிதான் விஜய்க்கு மனசு வருதுன்னு தெரியல. மயக்கம் போட்டவன் அப்படியே தூக்கிட்டு போறான், அப்படியே கடப்பணமா அந்த ஆள் கிடக்குறான், தூக்கிட்டு போறாங்க. அதையுமே விஜய் பாக்குறாரு. விஜய் வேன் வருது, அந்த வேனோட சக்கரத்துக்கு முன்னாடி விழுறாங்க. டிரைவர் எட்டி பாக்குறாரு. அந்த வீடியோ நல்லா ஸ்லோ பண்ணி பாருங்க.
அந்த கீழே விழும்போது டிரைவர் எட்டி பாக்குறாரு. அப்ப எட்டி பார்த்த டிரைவர் விஜய்ட்ட பக்கத்துல சொல்லாமல இருந்திருப்பாரு, 4 பேர் டயர் கீழே விழுந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி. ஆனா இது எதையுமே கண்டுக்கல. ஏன்னா விஜய் வந்து ஒரு மனநிலையில இருக்கிறாரு. இந்த மாதிரி ரசிகன் இப்படி கத்தணும், அதை நான் ரசிக்கணும். ஏன்னா ஒரு வீடியோ நம்ம பார்த்திருப்போம், ரசிக்கிறதுக்கு அங்க ஊன்னு கத்துவானுங்க, இவர் லைட் ஆஃப் பண்ணுவார், வண்டியில லைட் ஆஃப் பண்ணுவாரு. அதுக்கப்புறம் அவன் அப்படியே அமைதியாவனுங்க, லைட்டை போட்டான ஊன்னு கத்துவானுங்க. இப்படி கத்தி 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 கிட்டத்தட்ட இந்த ஒரு கூட்டத்தை, இந்த எப்படியாப்பட்ட ஒரு கூட்டத்தை நம்ம வச்சிருக்கிறோம், நம்மளுக்காக இன்னொன்னால பண்றாங்களே, இவங்களை நம்ம வழி நடத்துற எந்த அக்கறையும் இல்லாம அந்த கூட்டத்தோட பைத்தியகாரத்தனத்தை பார்த்து இங்க மேடையில இந்த வண்டியில உட்காந்து லைட் ஆஃப் பண்ணி ரசிக்கக்கூடிய ஒரு நபரா தான் விஜய் அந்த இடத்துல இருந்துட்டு இருக்காரு. அப்போ விஜய் தான் தனக்கு முன்னாடி மயக்கம் போட்டு உழுறாங்கன்னு தெரிஞ்சு கூட விஜய் தன்னோட பேச்சு அந்த இடத்துல தொடர்ந்துகிட்டே இருக்கிறாரு. ஆனா இது எல்லாத்தையுமே அழகா மூடி மறைச்சிட்டு செந்தில் பாலாஜியை பத்தி பேசுனதுக்கு பிறகுதான் அப்படி நடந்துச்சு சொல்லி இப்படி யாரெல்லாம் உச்சக்கட்ட அபாண்டமா பேசினாங்களோ, இந்த சோசியல் மீடியா இன்ஃபுளுசர்ஸ் வீடியோ அழிச்சாங்கல்ல, அவன் ஒரு கட்டத்துல சொன்னதுக்கு அப்புறம் போலீஸ் சார்பில் ஒரு அறிக்கை வருது, பொய்யான செய்தி பரப்புனீங்கன்னா நடவடிக்கை எடுக்கப்படணும்னு. நம்ம பேசுனது பொய்ன்னு சொல்லி எல்லாரும் வீடியோ அழிச்சிட்டு ஓடிட்டான். ஆனா எவன்லாம் ரொம்ப அபாண்டமா பேசுறானோ அந்த நபர்கள் மேலதான் இங்க நடவடிக்கை எடுக்கப்படுது. குறிப்பா இந்த ரெட்ஃபிளிக்ஸோட ஃபிளெக்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு நேரத்துல நல்ல முறையில ஜனநாயக ரீதியா பேசின ஒரு நபர் தான். அதுக்கடுத்து என்னைக்கு அண்ணாமலை தமிழ்நாட்டில் அரசியலுக்கு வந்தாரோ அதுக்கு பிறகு இந்த சவுக்கு சங்கரும் இந்த ஃபெலிக்ஸ் ரொம்ப ரொம்ப நெருங்கிய நண்பர்கள். இந்த கள்ளக்குறிச்சி மாணவியோட மரணத்தோட விஷயமா இருக்கட்டும், அப்புறம் நடுவுல சவுக்கு சங்கர் வந்து காவல்துறையில இருக்கக்கூடிய பெண்கள் வந்து உயர் அதிகாரிகள்ட்ட அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிட்டு தான் மேல் பதவி வாங்குறாங்க அப்படின்னு சொன்ன விஷயமா இருக்கட்டும், இந்த சவுக்கு சங்கரும் ஃபெலிக்ஸும் உள்ள கூட்டு கலவானீங்க. அதனாலதான் சமீபத்துல ஃபெலிக்ஸ் அரெஸ்ட் பண்ணாங்க. அப்ப இப்பேற்பட்ட கொச்சையான ஒரு நபர், காசு கொடுத்தா என்ன வேணாலும் வேலை செய்யக்கூடிய ஒரு நபர், இப்பேற்பட்ட ஒரு நபருக்கும் நான் இன்னைக்கு அந்த நபர் திரும்பவும் பொய்யான ஒரு கருத்து போடுறாரு, அந்த பொய்யான கருத்துக்கும் ஸ்டாண்ட் வித் ஃபெலிக்ஸ் அப்படின்னு சொல்லி நீங்க பேசுவீங்கன்னா அப்ப இந்த ரசிகர்களுக்கு இவங்களுக்கு ஒரு அளவுமே தெரியல, எதையுமே சிந்திக்க மாட்டானுங்க அப்படிங்கறத நீங்க புரிஞ்சுக்க முடியுது. ஓகே, அடுத்து ஒரு அவதூறான ஒரு விஷயம், இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். தயவு செஞ்சு அந்த ரசிகர்கள் கொஞ்சமாச்சும் இனியாச்சும் நீங்க உணருங்க, உங்களை எந்த அளவுக்கு யூஸ் பண்றாங்கன்றத பாருங்க. தாவேக்காவுடைய வழக்கறிஞர் பிரிவு நேத்து அவங்க வழக்கறிஞர் பிரிவு சார்பில் கோர்ட்ல நின்றுட்டு பேசுறாங்க. பல டிவி சேனல்ல இந்த வீடியோ வந்துச்சு. அதுல அந்த வழக்கறிஞர் ஒருத்தர் பேசுறாரு, சார் இந்த இடத்துல வந்து எந்த உறவினர் சார் அடையாளம் காட்டினாங்க, செத்து போன டெட் பாடி எந்த உறவினர் அடையாளம் காட்டினாங்க, ஏன் நைட்ல வந்து போஸ்ட்மார்ட்டம் பண்ணிட்டு இருக்காங்க, ஏன் இரவோடு இரவா இவங்க போஸ்ட்மார்ட்டம் பண்ணணும், இவங்கெல்லாம் வந்து உண்மையாலே இவங்க எங்க இறந்து போனவங்களா இல்ல ஏற்கனவே எங்கேயோ செத்து போனவங்களோட பாடியை இங்க வந்து கணக்காட்டிக்கிட்டு இருக்காங்களா அப்படின்னு சொல்லி இந்த அளவுக்கு பேசுறாங்க. அதெல்லாம் அந்த சொல்லிட்டு அந்த நபர் சொல்றாரு, அந்த வழக்கறிஞர் சொல்றாரு, இதெல்லாம் வந்து இங்க இறந்து போனாங்களா இல்ல ஏற்கனவே இறந்து போன பாடியா, ஏன் இரவோட இரவா ஏன் போஸ்ட்மார்ட்டம் பண்ணாங்க, எந்த உறவினருமே அடையாளம் காட்டல அப்படின்னு சொல்லி ஆதவர்ஜுனா கேள்விகளை முன் வச்சு மனு கொடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லி அந்த வக்கீல் சொல்றாரு. அப்போ ஒட்டுமொத்தமா அவங்க நல்லா புரியுதா, இந்த எல்லா ஸ்கிரிப்டடுக்கு பின்னணியில இருக்கக்கூடிய நபர் ஆதவர்ஜுனா, பாஜக இடி ரெய்டு நடத்தப்பட்ட அந்த ஆதவர்ஜுனா இங்க நிக்கிறாரு. இல்ல இப்பமாச்சும் அந்த ரசிகர்கள் புரிஞ்சுக்கோங்க, நான் அதான் சொல்லிட்டு இருக்கிறேன். ஒவ்வொரு ரசிகரும் எவ்வளவு சந்தோஷமா அங்க கிளம்பி வந்தான், அம்மா நான் என் தளபதியை போய் பார்க்க போறோமா, என் தளபதி கூட போய் ஒரு போட்டோவை எடுத்துட்டு வர போறோமா, நான் அந்த இடத்துல போய் ரீல்ஸ் ஒண்ணு பண்ண போறோமா, ஒரு வாட்ஸ்அப் ஆடியோ கூட பார்க்க முடிச்சு. ஒரு அம்மா அவங்க மகளுக்கு ஆடியோ அனுப்புறாங்க, ஐயா கூட்டம் ரொம்ப இருக்குடி வந்துடுடி அப்படின்னு சொல்லி அந்த வாட்ஸ்அப் ஆடியோ அனுப்புறாங்க. பதிலுக்கு அந்த பொண்ணு அனுப்புறாங்க, இல்லம்மா நான்லாம் வரமாட்டோமா. திரும்ப அந்த அம்மா அனுப்புறாங்க, அடியே சாப்பிட்டாச்சும் போயிடுடே அப்படிங்கிறாங்க. மாமா தளபதி எங்க அண்ணனை பாக்குற வரைக்கும் நான் சாப்பாடு வேணா எதுவும் வேணாம் அப்படின்னு சொல்லி ரிப்ளை அனுப்புது. அப்ப சாப்பாடு இல்லாம தூக்கம் இல்லாம வெயில் எதையும் பொருட்படுத்தாம அந்த முகத்தை பார்த்தா போதும் அப்படின்னு வந்த அந்த ரசிகர்கள் இருக்காங்களே, இன்னைக்கு இந்த கட்சி அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய பேர் என்ன, நீங்களா இங்க வந்துதான் செத்து போனாங்களா இங்க வந்துதான் செத்து போனாங்களா, ஏற்கனவே ஹாஸ்பிட்டல்ல செத்து போனாங்களா கூட இருக்கலாம் இல்லையா அப்படின்னு சொல்லி உங்களுடைய மரணத்தை கூட இந்த கூட்டம் எப்படி அரசியலா பயன்படுத்துது அப்படிங்கறத இனியாச்சும் புரிஞ்சுக்கோங்க. அதுல குறிப்பா ஒரு இன்னொரு விஷயத்தையுமே சொன்னாரு, சூரிய அஸ்தமமானதுக்கு பிறகு உடற்கூறு ஆய்வு போஸ்ட்மார்ட்டம் செய்யக்கூடாதுன்றது ஒரு விதி இருக்குது, ஆனா இவங்க ஏன் நைட்டா போஸ்ட்மார்ட்டம் பண்ணாங்க அப்படின்னு ஒரு கருத்து சொல்றாரு. உண்மையாவே ஒரு வக்கீல்லாம் படிச்சிருப்பான்னு சொல்லி நமக்கு சந்தேகம் வந்துட்டு இருக்குது. அதாவது சூரிய அஸ்தமனத்துக்கு பிறகு போஸ்ட்மார்ட்டம் செய்யக்கூடாதுன்னு சொல்லி எந்த ஒரு விதியும் இல்லை. எந்த சட்டத்தில் அப்படி இருக்குது? போஸ்ட்மார்ட்டத்தோட விதி அடிப்படையில பார்த்தோம்னா ஒரு போஸ்ட்மார்ட்டம் இரவுல பண்ணலாமா கூடாதா அப்படின்னா, எந்த போஸ்ட்மார்ட்டம் செய்யக்கூடிய ஒரு மருத்துவமனையில அந்த போஸ்ட்மார்ட்டம் செய்யறதுக்கான வசதிகள் இரவுலையும் போஸ்ட்மார்ட்டம் செய்யறதுக்கான வசதிகள் இருக்கோ அவங்க தாராளமா இரவுலையுமே மாலை நேரத்துக்கு பிறகோ இரவு நேரத்திலேயோ தாராளமா போஸ்ட்மார்ட்டம் செய்யலான்றது விதி. இது ஏதோ சும்மா பொத்தாம்பதுவா சொல்லல. ஒன்றிய அரசுடைய சுகாதாரத்துறை அமைச்சகம், அந்த சுகாதாரத்துறை அமைச்சகம் சார்பில் இருந்து 2021 நவம்பர் 15 ஒரு அறிக்கை ஒண்ணு வெளியிடுறாங்க. அப்போ அந்த அறிக்கையில் என்ன சொல்லப்படுதுன்னா, எந்த ஒரு இடத்துல வந்து சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஏற்படும் அப்படின்ற ஒரு அச்சம் ஏற்படுதோ, அப்படி அச்சம் ஏற்பட்டால் இரவு நேரத்துல கூட நீங்க போஸ்ட்மார்ட்டம் தாராளமா பண்ணிக்கலாம் சொல்லி ஒன்றிய அரசுடைய சுகாதாரத்துறை அமைச்சகம் சார்பில் இருந்து அறிக்கைகள் இருக்கு. அப்ப இரவுல போஸ்ட்மார்ட்டம் செய்யலாம், மாலை நேரத்துக்கு பிறகு போஸ்ட்மார்ட்டம் செய்யலாம் சொல்லி எல்லா அனுமதியும் இருக்கும்போது இந்த கூட்டம் எல்லாத்தையுமே தவறாவே சித்தரிச்சு மொத்தத்துல என்னன்னா திமுகவை வில்லனா காட்டி நான் ஹீரோவா மாறணும் அப்படிங்கிறது மட்டும் தான் இவங்களுடைய ஒரே நோக்கம். இது எல்லாத்தையும் தாண்டி இறுதியா ஒரே ஒரு விஷயம்னு பார்த்தோம்னா, இன்னைக்கு களத்துல பல மீடியாக்கள் இன்னைக்கு களத்துல இறங்க ஆரம்பிச்சாங்க. குறிப்பா ஐபிசி தமிழ் சேனல்ல இருந்து
நெறியாளர் ஜெயலானி இன்னைக்கு களத்துக்கே இறங்கி போலீஸ் சொல்றாங்க நாங்க விசாலமான பாதை தான் கொடுத்திருக்கோம். அவங்க கேட்ட உழவர் சந்தை அந்த லைட் ஹவுஸ் ரவுண்டானாங்கிறது ரொம்ப குறுகலான இடம். இதை நம்ம நேர்ல யார் சொல்றது உண்மை, நம்ம நேர்ல போய் பார்க்கலாம் சொல்லி அங்க நேர்ல போய் கள ஆய்வு செய்யறாரு. போய் பார்க்கும்போது உழவர் சந்தை ஏரியான்றது ஒரு வழி பாதை, ரொம்பவே குறுகலான ஒரு இடம். அந்த இடத்துல நடத்தியிருந்தா இன்னமும் பெரிய அளவு நெரிசல் ஏற்பட்டிருக்கும். ரெண்டாவது லைட் ஹவுஸ் ரவுண்டானா அந்த ஏரியாவுக்கு போறாரு. அந்த ஏரியாவை பொறுத்த வரைக்கும் வலது பக்கம் ஒரு காந்தி சிலை இருக்கு. காந்தி சிலைக்கு பின்னாடி இந்துஸ்தான் பெட்ரோல் பங்க் இருக்குது. இப்ப இந்த இந்துஸ்தான் பெட்ரோல் பங்க் இருக்கிறதால இந்த அசம்பாவிதம் அன்னைக்கு நடந்தா இது பெரிய அளவுல மாறி இருக்கும். இடது பக்கம் அமராவதி ஆறு இருக்குது. அந்த ஆத்துடைய அந்த தடுப்பு சுவர்லாம் அந்த இடத்துல பார்க்க முடியுது. அப்ப அமராவதி ஆறு இருக்கிறதால கட் அவுட்டுக்கு மேல பில்டிங் மேல ஏறுறவன் ஆத்துடைய அந்த தடுப்புலையும் ஏறுவான். பின்பக்கம் விழுந்துட்டானா இன்னும் உயிர் சேதம் பெரிய அளவுல ஏற்பட்டிருக்கும். அது மட்டும் இல்லாம அந்த ஏரியா அந்த லைட் ஹவுஸ் ரவுண்டானாங்கிறது ஒரு வளைவான ஒரு சாலை, அந்த ஆத்துக்கிட்ட வளைவான ஒரு ஜங்ஷன் ஏரியா தான். ஆனா அந்த இடத்துல உடனே டர்னிங் ஒண்ணு வருது. அப்ப அந்த இடத்துல இருந்தா கூட்டத்தில் இருக்கக்கூடிய மொத்த பேரோட போக்கஸும் விஜய் மேல படாது. அப்ப எல்லா போக்கஸும் படணும், இடமும் விசாலமான ஒரு இடமா இருக்கணும் சொல்லி போலீஸ் நல்லா அவங்கள்ட்ட கன்சல்ட் பண்ணி தான் அந்த இடத்த கொடுத்துருக்காங்க. அவங்களும் என்ன சொல்லிருக்காங்க, ஆமா சார் எங்கள்ட்ட 10,000 பேர் தான் வருவாங்க, இந்த இடமே எங்களுக்கு ஓகேன்னு சொல்லி போலீஸ் கிட்ட அவங்களுமே கடிதம் கொடுத்துருக்காங்க. அப்ப பிரச்சனை எங்க ஏற்பட்டது, இந்த இடத்தால எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லைன்ற இனியாச்சும் தற்கொலைகள் புரிஞ்சுக்கணும். பிரச்சனை எங்க ஏற்படுதுன்னா விஜய் காலையில 8:45 நாமக்கல் வரணும். ஆனா விஜய் நாமக்கலுக்கு ரீச் ஆனது 2:45 மதியம் 2:45 மணிக்கு தான் ரீச் ஆயிருக்காரு. விஜய் 3 மணிக்கு போலீஸ் சொன்னாங்க, 3 மணிக்கு மீட்டிங் வச்சுக்கலாம்னு போலீஸ் சொல்லும் போது விஜயோட கட்சி சார்பில் இல்ல 12 மணிக்கு எல்லாரும் வந்துருங்க, 12 மணிக்கு தலைவர் வந்துருவாருன்னு சொல்லி ஒரு அறிவிப்பு கொடுத்தாங்க. அப்ப இந்த ரசிகர்கள் 11 மணிக்கு அங்க வர ஆரம்பிச்சாங்க. 12 மணிக்கே வருவாருன்னு சொன்ன விஜய் அந்த இடத்துல கரூர்ல இந்த வேலுச்சாமிபுரத்துல என்ட்ரு ஆகும்போது விஜய் உள்ள வரும்போது 7:12 இரவு 7:12 மணிக்கு தான் விஜய் உள்ள வராரு. அப்ப 7 மணி நேரம் அவங்களை காக்க வச்சிருக்காரு. வர வழியிலுமே யாருமே கையை காட்டல. மொத்தமா இவரு இங்க வந்தோம் 10 நிமிஷம் கழிச்சு தான் ஜீப்ல வெளியில வந்தாரு. அப்ப பின்னாடி 1 கிலோமீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய அந்த ரசிகர்கள் மொத்தமா வந்து சேர்ந்ததாலதான் இப்பேற்பட்ட பிரச்சனை ஏற்படுது. இதையுமே போலீஸ் எச்சரிச்சிருக்காங்க. அந்த போலீஸோட எஃப்ஐஆர் காப்பி வாங்கி படிச்சோம்னா நாங்க தொடர்ந்து தாவேகா கட்சியினருக்கு எச்சரிச்சோம், இவ்வளவு கூட்டம் சேர்ந்துகிட்டே இருக்கு, மேலே ஏறிட்டு இருக்காங்க, கட்டுப்படுத்துங்க சொல்லி தொடர்ந்து நாங்க எச்சரிக்கை இந்த டேஞ்சர் பத்தி நாங்க எச்சரிச்சுக்கிட்டே இருந்தோம். ஆனா இவங்க யாருமே இதை காது கொடுத்து வாங்கல அப்படின்னு சொல்றாங்க. அதனாலதான் இன்னைக்கு தாவேகாவை சேர்ந்த கட்சி சேர்ந்த 2 பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க. தாவேகாவுடைய கரூர் மாவட்ட செயலாளர் இருக்கக்கூடிய மதியழகன், அங்க இருக்கக்கூடிய பொருளாளர் பொறுப்புல இருக்கக்கூடிய பவுன்ராஜ், இவங்க 2 பேரை கைது செஞ்சிருக்காங்க. ஏன்னா இந்த விழா ஏற்பாடு இவங்க தான் பொறுப்பு, எவ்வளவு எச்சரிச்சுமே இவங்க கேட்கல. அடுத்து என்ன கேட்டா அடுத்து இந்த ஆதவ அர்ஜுனா கைது செய்யணும். கலவரத்தை தூண்டக்கூடிய விதத்துல பேசின ஒரு நபர், எல்லாத்துக்கும் ஸ்கெட்ச் போட்டு கொடுத்த நபர் ஆதவ அர்ஜுனா, அவரையும் கைது செய்யணும். புசியானது அந்த தலைமை பொறுப்புல இருக்கக்கூடிய புசியானந்த் தான் எல்லா இடங்கள்லயும் போய் எல்லாத்தையுமே பேசி ஏற்பாடு பண்றாருல. அப்ப புசியானது இதுக்கு முக்கிய காரணம். அவர் மேல 4 பிரிவின்களை வழக்கு பதிவு செஞ்சிருக்கு. அவருமே கைது செய்ய வேண்டியது ரொம்ப முக்கியம் நம்ம சொல்லணும். அதனால இனியாச்சும் இந்த இளைஞர்கள் கொஞ்சம் தயவு செஞ்சு சிந்திச்சு பாருங்க. அந்த நடிகை சினிமான்னு சொல்லி சினிமா மனையிலே தயவு செஞ்சு வாழ்க்கையை சீரழிச்சிடாதீங்க. இங்க உங்களை எந்த அளவுக்கு யூஸ் பண்றாங்கன்ற பாருங்க. நீங்க தலைவன் போனீங்க, கடைசியில் செத்து போனவன் இங்க வந்தா செத்து போனா வேற எங்கேயாவது செத்து போன பணமா கூட இருக்கலாம் சொல்லி இந்த அளவுக்கு உங்களை இழிவுபடுத்துறாங்க. நீங்க டயர் முன்னாடி உழுவும் போது கூட அந்த நடிகர் என்னன்னு திரும்பி பார்க்க மாட்டாரு. அவருக்கு முன்னாடி பெண மாதிரி தூக்கிட்டு போனாலும் அந்த நடிகர் என்னன்னு எதிர்பார்த்து திரும்ப பார்க்க மாட்டாரு. நீ செத்து போன என்ன ஆச்சு, செத்து போனாங்களே 41 பேரு, அதை கூட பார்க்காம தெரிச்சு சென்னைக்கு ஓடிட்டு இருக்காரு. அப்ப இப்பேற்பட்ட நடிகர்கள் பின்னாடியா, நான் விஜய் மட்டும் சொல்லல, இப்பேற்பட்ட நடிகர்களுக்கு பின்னாடியே நம்ம வாழ்க்கையை நம்ம தொலைக்கணும் அப்படின்றத கொஞ்சமாச்சும் தயவு செஞ்சு யோசிச்சு பாருங்க. ஏன்னா நீங்க இப்படி யோசிக்காததாலதான் ஆதவ அர்ஜுனா மாதிரி நபர்கள் இந்த கூட்டத்தை பயன்படுத்தி இதை கலவரம் வரைக்கும், நேபாளில் எப்படி நடந்துச்சோ இலங்கையில் எப்படி நடந்துச்சோ கலவரம் வரைக்கும் தூண்டுறதுக்கான எல்லா பிளானும் போட்டுட்டு இருக்காங்க. தயவு செஞ்சு உங்களுடைய வாழ்க்கையை உங்க குடும்பத்துக்காக வாழுங்க. ஒவ்வொரு பெற்றோர்களும் பிள்ளைங்களுக்கு நல்லது கெட்டது சொல்லி கொடுங்க. நான் அந்த ரசிகர்கள் கிட்ட கேட்டுக்கிறது என்ன தெரியுமா, நீ விஜய்க்கே ஓட்டு போடுப்பா, நீ விஜய்க்கே ஓட்டு போடு, வேற யாருக்கும் போடாது, விஜய்க்கே ஓட்டு போடு. ஆனா ஓட்டு போடுறதுக்கு முன்னாடி இந்த ஓட்டுடைய அதிகாரம் என்ன, இந்த ஓட்டுடைய பவர் என்ன அப்படின்றத நீ தயவு செஞ்சு படிச்சுக்கோ. நான் ஏன் ஓட்டு போட போறேன், என்னுடைய ஒரு ஓட்டை எப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும், இந்த மாநிலத்துக்காக நான் ஓட்டு போடுறேன், இந்த மாநிலத்துடைய வரலாறு என்ன, இந்த தமிழ்நாடு எப்படி உருவாச்சு, தமிழ்நாடுன்ற பேர் எதுக்கு உருவாச்சு அப்படின்னு சொல்லி குறைஞ்சபட்சம் நம்ம தமிழ்நாட்டுடைய ஒரு வரலாறு இருக்குல்ல, அந்த வரலாறை தயவு செஞ்சு படிங்க. அந்த வரலாறை படிச்சுட்டு அதுக்கடுத்து நீ விஜய்க்கு ஓட்டு போட்டுக்கோ, யாருக்கு வேணாலும் ஓட்டு போட்டு போ, எக்கேடு கட்டு போ. இது மாதிரி வீடியோக்களை தொடர்ந்து பார்க்கறதுக்கு மறக்காம பேட்டை டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்களை உங்க நண்பர்களுக்கு அதிகமா ஷேர் செய்யுங்க. இணைந்திருப்போம்.